அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னமுமா இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னு, ப்ரெட்டு, சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து பாதி கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ். நம்ம எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு பால் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ தான் நான் கேஸையே ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். இப்போ நமக்கு சாக்லேட் சிரப் வந்து இன்னுமே கொஞ்சம் திக்காக வரணும். அந்த அளவு வந்ததுக்கப்புறமா இந்த அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம கேக் கூட டெக்கரேட் பண்ணலாம். நல்லா க்ளாஸி லுக் கொடுக்கும் கேக்குக்கு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.